நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, வெந்தயக்கீரை, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஈரமான துணி போட்டுட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் சப்பாத்தி மாதிரி நம்ம இது கூட பண்ணணும். அதுக்கப்புறம் பேனில் சப்பாத்தி போட்டுட்டு நெய் போட்டுட்டு 2 சைடு குக் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கீரை கண்ணுக்கு சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. கீரை சாப்பிடாம இருக்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குருமாவோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் பச்சடியோடு நம்ம சாப்பிட்லாம்.